ஆன்ட்டி அந்த தட்டுல இருக்க 3வது ரோல இருக்க 3வது பீஸ் எனக்கு தான் ஆன்ட்டி வேணும். செமையா சாப்பாட கம்மியா வச்சுட்டு பீஸ் நெறைய போடுங்க. பிரியாணி சும்மா சரவெடி மாரி இருக்குமா? ஆமா ஆன்ட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் சுஜித், ரம்ஜான் ஸ்பெஷல்ல எங்க அம்மா பிரியாணி செய்றாங்கடா. ஓ காட், என்ன சொல்ற நீ? இன்னைக்கு நம்மளுக்கு பிரியாணியா? ஏஹே! அடடா! ஹே ரம்ஜான் அதுவுமா பிரியாணி குடுக்க எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லன்னு நெனச்சேன். ஆனா ஆன்ட்டி நீங்க செய்றீங்க இப்ப சூப்பர். ஆமாண்டா சுஜித், இன்னைக்கு நம்ம பிரியாணி தான் பண்ண போறோம். நம்மளுக்கு தான் தெரிஞ்ச முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லல்ல. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா இப்ப நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீட்ல வேற கேஸ் ஆயிடுச்சு, அதனால தான் வெளில வச்சு குக் பண்ணிட்டு இருக்கேன். அடுப்ப பத்த வச்சாச்சு. குண்டா இப்ப சூடா இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெயை ஃபர்ஸ்ட் எடுத்து ஊத்திடலாம். அம்மா எதனா ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க பண்றோம். இப்போதைக்கு எதுவும் தேவையில்ல லக்கி. நான் கேக்குற பொருள் மட்டும் ஒன்னொன்னா எடுத்து கொடுங்க. இன்னும் நான் வெங்காயமே கட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னம்மா வெங்காயத்தை நீளமா அரியுறீங்க? பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் போடணும் லக்கி, அதனாலதான் நீளமா அரியறேன். ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி நீங்க பாட்டுன்னு காய் அரிஞ்சிட்டே இருக்கீங்க. இவ்வளோவா தேவைப்படும் பிரியாணிக்கு? ஆமாண்டா சுஜித், நம்ம நிறைய பேர் இருக்கோம்ல, அதனாலதான் இவ்வளவு காய்கறி எல்லாம் தேவைப்படுது. அம்மா பச்சை மிளகா கம்மியா போடுங்க, காரமா இருக்கும். நீங்க எல்லாம் சாப்பிடுறதுனால தான் நான் இன்னைக்கு காரம் கம்மியா செஞ்சிருக்கேன் லக்கி, பயப்படாத. அப்படியாமா? சரிம்மா. பசங்களா, எண்ணெய் இப்ப சூடாயிருச்சு. இப்ப நம்ம இதுல இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆன்ட்டி பாத்து போடுங்க, என் மேல லைட்டா எண்ணெய் தெரிக்குது. அச்சோ சாரி தாரா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஓகே ஆன்ட்டி. நம்ம போட்ட ஸ்பைசஸ்லாம் இப்ப நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பசங்களா. அம்மா அடுத்து தக்காளி தானே போடணும்? எனக்கு தெரியும், நான் யூடியூப்ல பாத்திருக்கேன். பரவாயில்லையே லக்கி, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் பாக்குற போல. அவ்வளவுதான் பசங்களா, நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பொருளும் போட்டாச்சு. இப்போ புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடணும். ஆஹா ஆன்ட்டி வாசனை செமையா வருது. டேய் சுஜித், இப்பதான்டா இஞ்சி பூண்டு பேஸ்டே போட்டிருக்கேன், அதுக்குள்ள எப்படிடா உனக்கு மணக்கும்? கொஞ்ச நேரம் இருடா. வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ தயிர் தான் ஆட் பண்ண போறோம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அம்மா மசாலா பொருள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தானே தயிர் போடணும், அதுக்குள்ள நீங்க போட்டீங்க. அச்சோ ஆமா லக்கி, மறந்தே போயிட்டேன் உங்ககிட்ட பேசிட்டே. சரி விடுங்க. இப்ப கொஞ்சம் தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் இது போட்டாதான் நல்லா பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். ஆன்ட்டி அந்த தட்டுல இருக்க 3வது ரோல இருக்க 3வது பீஸ் எனக்கு தான் ஆன்ட்டி வேணும். செமையா இருக்கு. சாப்பாடு பரிமாறும் போது உனக்கு அந்த பீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா வைக்கிறேன்டா. இப்ப பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். அப்பதான் குழஞ்சு போகாம வரும் சாப்பாடு. பசங்களா, நீங்களா சாப்பிடுவீங்கன்னா இன்னைக்கு நிறைய ரைஸ் போடுறேன், மிச்சம் வைக்காம ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? ஏன் ஆன்ட்டி, கண்டிப்பா நாங்க அந்த குண்டானே காலி பண்ணிடுவோம், நீங்க வேணா பாருங்க. வெரி குட் தாரா, நீ கால்ல இருந்து இதுக்காகவே சாப்பிடாம உட்காந்துருக்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், ஃபைனலா நெய்ய போட்டு ஒரு கலக்கி இது மேல தம் போட்டு மூடிடலாம். அப்பதான் பிரியாணி சூப்பரா வரும். என்ன அங்கிள் கரெக்டா சாப்பிடுற டைமுக்கு வந்துட்டேல். அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது சுஜித். பாத்தியா தட்டோட வந்திருக்கேன். சரி சீக்கிரம் சாப்பாடு போடுமா, வெளில போனோம். அம்மா எங்களுக்கு தனித்தனி தட்டுலாம் வேண்டாம், எல்லாருக்கும் ஒரே தட்டுலயே கொடுங்க, எல்லாரும் ஒன்னாவே சாப்பிடுறோம். அப்படியா லக்கி, நல்ல வேலை, எனக்கு தட்டு கழுவுற வேலை மிச்சம். சரி அப்படியே சாப்பிடுங்க பசங்களா. பிரியாணி வாசனையே நல்லா இருக்கு. சிக்கன் பீஸ் எல்லாம் இன்னைக்கு நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு, நல்லா சாப்பிடுங்க. ஆன்ட்டி சாப்பாட கம்மியா வச்சுட்டு பீஸ் நிறைய போடுங்க. ஆமாமா, எங்களுக்கு நிறைய சிக்கன் பீஸ் வைங்க. என்ன ஆன்ட்டி தட்டுல போட சொன்னா தரையில போடுறீங்க சிக்கன் பீஸ? சாரிடா, தெரியாம வந்துருச்சு. என்னங்க நீங்களும் சாப்பிடுங்க. ஆஹா பிரியாணி வாசனையே செமையா இருக்கே. இந்த ஒரு குண்டான் பத்தாது போல எனக்கு. என்னங்க சாப்பிடாமலே புகழ்ந்துட்டு இருக்கீங்க? அம்மா பிரியாணி சும்மா சரவெடி மாதிரி இருக்குமா? அஜ்ஜோ ஆன்ட்டி பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. என்னடா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி, மணிஷ் டம் பிரியாணி. லக்கி அம்மா பிரியாணி சாப்பிட்டிருக்கீங்களா? ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மினியேச்சர் குக்கிங் பண்ணிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பாய் பாய்.